அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். நூடுல்ஸ் வைத்த ஒரு ஆம்லெட் செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். நூடுல்ஸ் வந்து 1 எடுத்திருக்கேன், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகா, மல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸை வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுக்குன்னு, நல்லா வந்து அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, உடச்சி மட்டும் விட்டால் போதும். பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லிலாம் வந்து அந்த நூடுல்ஸோடு கலந்துப்போம். 1 முட்டை இதுக்கு எடுத்திருக்கேன். 1 நூடுல்ஸுக்கு 1 முட்டை. சூப்பராக இருக்குங்க, செய்து பாருங்கள். நூடுல்ஸ் ஆம்லேட். முட்டை எடுத்துகிட்டு நூடுல்ஸோட மசாலாவை இதில் சேர்க்குறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மசாலாவை வந்து இதோட சேர்த்துப்போம். இதில் தேவையில்லை, இந்த மசாலா வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் உள்ள மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிறிது 1/4 டீஸ்பூன் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நூடுல்ஸ் மசாலாவை வந்து செய்துக்கிறேன். ஏன்னாக்கா குயிக்காக செய்யணும், ஒரு டிஃபன் வேணும் அப்படின்னா இது குயிக்காக வந்து செய்து கொடுத்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் செய்து கொடுத்துடலாம். என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம செய்து சாப்பிட்றலாம். இப்போ வந்து அந்த முட்டை கலவையும் மசாலாவையும் சேர்த்து இதில் வந்து நூடுல்ஸோட கலக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி விட்டு, ஏன்னா அந்த முட்டையும் மசாலாவும் இருக்கும், நூடுல்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கலவையும் வந்து அந்த நூடுல்ஸோடு நம்ம வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிடம் ஊறட்டும். ஊறினோடனே நம்ம அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லில் வந்து ஆயில் விட்டு, நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை. இப்போ வந்து அந்த ஆம்லேட்டை ஊற்றும் போது, நூடுல்ஸ் ஆம்லேட்டை ஊற்றும் போது எடுக்கலை. இப்போ ஆயில் விட்டு அந்த ஆம்லேட் மாதிரி போட்டுக்கின்னு, இது ஒரு பேர் சாப்பிட சூப்பராக இருக்கும். கட் பண்ணியும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க, மூடி போட்டு திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஹையில் இருந்தாலும் பரவாயில்ல, மீடியமாக வச்சாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம கிட்டே இருந்து தான் சமைக்க போகிறோம். எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம கிட்டே இருந்தே சமைக்கணும். இந்த நூடுல்ஸ் ஆம்லேட் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான நூடுல்ஸு. அதனால் நூடுல்ஸ் மாதிரி செய்யாமல் ஆம்லேட் மாதிரி செய்து கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை வந்து திருப்பி போடுறேன், உடையாமல் வரும். இதில் வந்து நம்ம வெஜிடபிள் வந்து வதக்கி விட்டுட்டும் இதில் வந்து சேர்க்கலாம். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.